சாதாரண ஆளுங்கன்னா அதுக்காக எல்லாரும் சாதாரணமெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்துக்கிறார். வடநாட்டில இருந்து ஒரு பண்டிதர் அந்த நாட்டுக்கு வர்றார். நான் உங்க நாட்டில் உள்ளவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன், எந்த கேள்விக்கு யாருக்கு விடை தரலன்னா இந்த நாடே எனக்கு அடிமைன்னு நீங்க எழுதி தரணும்னு திருவிளையாடல் புராணத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு வர்றார். இப்ப அரசர் எல்லா மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, அறிவாளிகள் எல்லாம் கூப்பிட்டு, அந்த பெரிய ஆளு மரியாதை அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருங்கன்னு உட்கார வச்சுட்டார். இப்போ பண்டிதர் வந்து கேள்வியா கேட்குறாரு, நம்ம ஆளுகளுக்கு பதிலே தெரில, திருன்னு முழிக்குதுங்க. இப்போ மன்னருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. இப்போ அந்த பண்டிதர் சொல்றாரு, சரி நான் கேட்ட கேள்விக்கு தான் உங்களுக்கு பதில் தெரில, அவங்கள கேள்வி கேட்க சொல்லுங்க, எனக்கு பதில் தெரியல அப்படின்னா நான் இந்த நாட்டுக்கு அடிமைன்னு எழுதி தந்துடுறேன்றார். ஆனால் அறிஞர்கள் மந்திரிகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி எல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எல்லாம் பரட்டி பார்த்து அதுக்கு வாட்டு கேட்குதுங்க. கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் டான் பதில் சொல்லிடுறார். மறுபடியும் அவமானம் தான். இப்போ அரசனுக்கு என்ன பண்ணன்னு தெரில, இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டோமேன்னு அப்படி தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். இப்போ பண்டிதர் சொல்றார், கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தர்றேன். இந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, பொதுமக்கள், இவங்க கூட கேள்வி கேட்கட்டும், அறிஞர்கள் தான் கேட்கணும்னு இல்லை, பொதுமக்கள் கூட கேள்வி கேட்கட்டும். இப்போ மன்னர் பொதுமக்கள் முன்னாடி கண்ணீரோட நிற்கிறார். எப்பா சாமி, யாராவது ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருந்தாலும் ஆஃப் பண்ணுங்கய்யா, வந்ததுல இருந்து நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கிறார். மக்கள்லாம் பதறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் கேள்விக்கே இவர் பதில் சொல்லிடுறாரு. அவங்களாலேயே சமாளிக்க முடியல, நம்ம என்ன சமாளிக்கிறது? மக்கள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒளியுது. பின்னாடி இருந்து ஒரு குரல், நான் கேட்கட்டுமா சாமி அப்படின்னு. யாரான்னு அப்படியே ஒதுங்கி வழி விடுறாங்க. ஒரு ஆள் வேட்டி சட்டை கூட போடாம ஒரு துண்டை தோல்ல போட்டு வேமா கருப்பா குள்ளமா வர்றார். நான் கேட்கட்டுமா அப்படின்னு. கேளுப்பா, நீயாவது கேளு. இந்த பண்டிதர் கேட்டு தொலையும் அப்படிங்கிறார். இப்ப அந்த சாதாரண எளிய பாக்குறதுக்கே ஒரு பாமரன் மாதிரி இருக்கிற அந்த மனிதர் கேள்வி கேட்கிறார். ஐயா, உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கிறேன், 20 கேள்வி கூட கேள்றா, நான் பதில் சொல்றேன். உடனே அவர் கேட்கிறார், பழமான பிறகு காயாவது எது அப்படின்னு. என்ன கேட்ட? பழமான பிறகு காயாவது எது? காய் தானப்பா பழமாகும். இல்ல, பழமான பிறகு ஒண்ணு காயாகும், அது எது? இப்ப பண்டிதருக்கு தெரியல, குழம்புறார். பழம் எப்படியா காயாகும், காய் தானே பழமாகும், குழம்பிட்டே இருக்கிறார். பதில் தெரியலப்பா, நீயே சொல்லிரு. டக்கு நம்மால் சொன்னான், பழமான பிறகு காயாவது ஊறுகாய். எலுமிச்சம் பழம் தானே ஊறுகாய் ஆகுது. மிரண்ட இருந்தால் இன்னும் ஒரு கேள்வி கேள்வி தயவு செஞ்சு. சரி, காயான பிறகு பூவாவது எது அப்படின்னு இருக்கான். இவனையா ஒரே ரிவர்ஸ்லயே போறான். ஒண்ணு பழத்துல இருந்து காய்க்கு போறா, இல்லைன்னா காயில இருந்து பூவுக்கு போறா. பூ தானப்பா காயாகும், காயான பிறகு பூவாவது எது? தெரியலப்பா அப்படின்னா. தேங்காய் பூ அப்படின்னு இருக்கான். தேங்காவை துருவினா தானே அது பூவு. மிரண்டுட்டு, இங்க உங்க ஊர்ல ஒரு சாதாரண ஆளுக்கு என்ன ஒரு அறிவு, நான் அந்த ஊருக்கு அடிமைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். போன உடனே ராஜா அவரை கூப்பிட்டார். சாமி, எங்கேயா இருந்த, எந்த ஊர்ல இருந்த? நான் எங்கேயும் இல்லை, உங்க அரண்மனையில் இருக்கிற சமையல்காரன் தான், உங்க வீட்டு கிச்சன்ல தான் இத்தனை வருஷம் இருந்தேன் அப்படின்னு இருக்கார். இப்ப உலகத்திலே சாதாரணமாக இருக்கிற ஒருவர் எல்லா சூழலிலும் சாதாரணமாக இருக்க மாட்டார். அவருக்குள்ளும் ஒரு அறிவும் ஆற்றலும் இருக்கும் என்று இந்த தமிழ் மண் நமக்கு கற்றுக் கொடுத்தது. எல்லாத்தையும் சமமா பாரு. சாதாரணமா நம்ம புலவர்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளை கூட அந்த தமிழை கொண்டு வென்று விட்டு போவார்கள். பார்த்திருக்கீங்களா? ஒரு பெரிய மடத்தினுடைய தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டினாராம். எல்லா புலவர்களும் வந்துடணும் அப்படின்ட்டு எல்லா புலவரும் வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த நாகப்பட்டினத்துக்கு கடைசியில கடைமடைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த புலவர் பஸ்ஸை பிடிச்சி, சைக்கிளை பிடிச்சி, ஆட்டோவை பிடிச்சி வந்து சேர லேட் ஆயிடுச்சு. அவர் தான் கடைசியா வந்திருக்காரு. இப்ப இந்த மடத்தினுடைய தலைவருக்கு ஒரு நக்கல், இருந்தாலும் அவமானப்படுத்துவோம், கடைசியா வந்திருக்காமல அப்படின்ட்டு, வாரும் கடைமடையரே அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவரேன்னு ஒரு அர்த்தம், கடைசியா வந்த மடப்பயலேன்னு அர்த்தம். இப்ப அந்த ஆள் சொன்னார், வந்தேன் மடத்தலைவரே அப்படின்னு இருக்காரு. இப்ப என்ன அர்த்தம்? மடத்துக்கு தலைவர்னு அர்த்தம், இருக்க மடையனுக்குலாம் நீதான் என் தலைவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப அன்னைக்கு புலவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தில் ஒருவர் இருந்தாலும், நீ என்ன ஒரு வார்த்தை சொன்னேனா அந்த வார்த்தையை வைத்தே உன்னை திரும்ப அடிப்பேன் என்று இந்த மண்ணில் நிரூபித்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஆற்றலை தமிழ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு பெரிய கைத்தட்டி முடிச்சிருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பெரிய ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு ஒரு புலவர், ஏழை புலவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இந்த ஜமீன்தார் மனைவி தற்செயலா அந்த பக்கம் வர்றாங்க. அப்படியே அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, கூந்தல்ல பொன்னிறத்துல ஒரு பூலாம் வச்சுட்டு ஜம்முன்னு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே புலவர், தங்கச்சி வந்தியா அப்படின்னு இருக்காரு. எல்லாம் மிரண்டாங்க. என்ன ஜமீன்தார் பொண்டாடிய போய் இவர் தங்கச்சி வந்தியாங்கிறாருன்ட்டு முறைச்சி பாக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இல்ல அவங்க கூந்தலில் சூடி இருப்பது தங்க சிவந்தியான்னு கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. தங்கச்சி வந்தியா, தங்க சிவந்தியா.
இப்படி சிலேடை மூலமாக கூட தன் கருத்தை எவ்வளவு பெரிய உயரத்துக்கும் ஒரு அம்பு எய்வதை போல சொல்லை எரியக்கூடிய ஆற்றல் இந்த தமிழ் மண்ணிலே இருந்திருக்கிறது என்றால் இவ்வளவு வளம் நம்ம தமிழ்ல இருந்திருக்குது. சாதாரணமான விஷயமே கிடையாது. அதைத்தான் சங்க இலக்கியம் சொன்னது, பெரியோரை வியத்தலும் இளமே. இவங்களாம் ரொம்ப பெரியவங்க, அப்பா அப்படிலாம் ஆச்சரியப்பட மாட்டோம். சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இவங்களாம் சாதாரண ஆளு அப்படின்னு யாரையும் இகழ மாட்டோம். எல்லோரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய பாங்கு எங்கள் தமிழினத்துக்கு உண்டு என்பதை 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே நம்முடைய சங்க இலக்கியம் நமக்கு தங்க இலக்கியமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், லவ் டுடேன்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? அந்த படத்துடைய ஒரு வரி கான்செப்ட் என்ன அப்படின்னா, 2 பேர் காதலிப்பாங்க. அந்த காதலியுடைய அப்பா ஒரு நிபந்தனை வைப்பார். என்ன அப்படின்னா, ஓ மொபைல் போனை அவகிட்டையும் அவ மொபைல் போனை உங்ககிட்டையும் ஒரு நாள் நீங்க வச்சிருந்து பாருங்க, அதுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்க இந்த கான்செப்டை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சா இல்லையா? ஒரு நாள் கூட நம்ம மொபைல் போனை இன்னொருத்தங்கிட்ட நம்மளால கொடுத்து வைக்க முடியாது. காதலன் காதலிட்ட மட்டும் இல்ல, மகன் அப்பா கிட்ட கொடுத்து வைப்பானா? அப்பா மனைவிட்ட கொடுப்பாரா? மக அம்மா கிட்ட கொடுக்குமா? எதை தங்கச்சங்கிலியை கூட கழட்டி கொடுத்துட்டு போயிடும். உன் மொபைலை கொடுனா கொடுக்காதுல்ல. பையன்கிட்ட பைக்கு கேளுங்க தந்துருவான், கார் கொடுங்க கேளுங்க தந்துருவான், ஆனா மொபைலை தரவே மாட்டான். எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கிறோம். ஏன் பேட்டர்னுங்கிற ஒண்ணு வந்தது? முன்னாடி நம்ம வீட்டில் போன் இருந்ததே, அதுக்கு ஏதாவது பூட்டு இருந்துச்சா? யார் வேணா போன் பண்ணலாம், யார் வேணா அட்டன் பண்ணலாம். இதுவும் போன் தானே. ஆனா ஏன் எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம்? இன்னும் சில பேர் கைரேகையே வச்சிருக்காங்க. கைரேகை படிக்காத காலத்துல நம்ம பாட்டையாவும் அப்பத்தாவும் வச்சது, இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டோம். ஆனால் ஏன் கைரேகை வைக்கும்? நம்முடைய பாமரத்தனம் அந்த மொபைல் போனுக்கு ஒளிந்திருக்கிறது என்பதால் தான் இன்றைக்கும் அதுக்குள்ள கைரேகை வச்சுட்டு இருக்கிறோம். பேட்டர்ன் எல்லாம் அது கச்சமுச்சான்னு சைன் போட்ட மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சிருக்காங்க. என்றைக்கு நம்முடைய மொபைல் போனுக்கு நாம் பேட்டர்ன் போட ஆரம்பித்தோமோ அதற்கு பின்னால் குடும்பத்திற்குள் நம்பிக்கை என்ற ஒன்று குறைந்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம். பேட்டர்ன் போட்டு வைப்போமா? தைரியமா வச்சுட்டு போவோம்ல. பாத்ரூம் போனா கூட மொபைலோடயே போறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க. ஏன்? யாராவது ஃபோன் பண்ணுவாங்க. விமலான்னு எழுதியிருக்கும், பார்த்தா சுரேஷ் பேசிக்கிட்டு இருப்பான். ஆம்பளை பசங்க போன்ல சுரேஷன் இருக்கும், பார்த்தா ஒரு ராஜி பேசிக்கிட்டு இருப்பா. எல்லாம் இஷ்டத்துக்கு மொபைல் போனுக்குள்ள என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மொபைல் போனை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. பீரோ சாவி அப்படியே இருக்கு, அலமாரி சாவி அப்படியே இருக்கு, நகை வச்சிருக்கிற அலமாரியுடைய சாவி கூட இருக்கு. ஆனால் மொபைல் போன் பூட்டப்பட்டு கிடக்கிறது என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதை நம்ம ஒத்துக்கிடாட்டாலும் உண்மைதான். இப்போ ஒரு மொபைல் போனுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் அனாதையாக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இவனை நம்ம அனாதையாக்கணும்டா அப்படின்னு அவன் சொந்த பந்தத்தை பூரா காலி பண்ணணும் அவசியமே இல்லை. அவர் மொபைல் போனை திருடிட்டு வந்துருங்க. அவர் ஒரு வெளியூருக்கு போறாருன்னு வைங்க, மொபைல் போனை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க. அந்த ஆள் அன்னையில இருந்து அனாதை தான். ஏன்னா யாரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தெரியாது, பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் பின் நம்பர் தெரியாது, ஓலாவை கூப்பிட முடியாது, உபரை கூப்பிட முடியாது, வீட்டுக்கு போறது கூட அந்த கூகுளை தான் அவர் கேட்பாரு. ஒன்றும் தெரியாம அந்த பைத்தியமா ஆயிடுவார். அதனால ஒருத்தரை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு செய்வினையும் வைக்க வேண்டாம், செயற்பாட்டு வினையும் வைக்க வேண்டாம், மொபைல் போனை தூக்கிட்டு ஓடியாந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு மொபைல் போனுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோங்க சென்னைக்கு, நம்ம பொதிகையில திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு மொபைலை காணும்னார். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து, என்ன சார் மொபைலை காணலையா? ஆமா சார் காணல சார். அப்பனா உங்க சார்ஜர் கொடுங்க சார், கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற. மனுஷங்களுடைய மனசு எவ்வளவு மோசமா போச்சு பாருங்க. இன்னைக்கு மொபைலை மாத்தி கொண்டோம் என்றாலே நமக்குள்ளே இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்து போய் விடுகிறது. ஆனால் காதல் எப்படி நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் ஒண்ணு சொல்லுது. என்ன இலக்கியம் தெரியுமா? சிலப்பதிகாரம். ஐயோ சிலப்பதிகாரமான்னு ஓடக்கூடாது, சரியா? சிலப்பதிகாரம் பதட்டப்படாம உட்காந்துருக்கணும். 3 விஷயம் மட்டும் சிலப்பதிகாரத்துல இருந்து சொல்றேன். ஒண்ணு காதல், இன்னொன்னு நாகரிகம், இன்னொன்னு பண்பாடு. இந்த 3ஐயும் நம்ம தமிழ் வழி காப்பியம் சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது அப்படின்னு கதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கோவலன் கண்ணகியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு. அப்புறம் மாதேவி மேல உள்ள ஒரு காதல்ல அவங்களையும் கல்யாணம் முடிச்சு மணிமேகலைன்னு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. இப்போ ஒரு காணல் வரி பாட்டு பாடின உடனே 2 பேருக்கும் பிரிவினையாகி கோவலன் சொத்த பூரா இழந்துட்டு கண்ணகியை கூப்பிட்டுட்டு மதுரைக்கு போறார். இதுதான் கதை.
கிளம்பி போயிட்டார் இல்லையா, இந்த செய்தி மாதவிக்கு தெரியுது. ஐயோ நம்ம காதல் கணவன் இப்படி அவங்க மனைவியோட போயிட்டாரே அப்படின்னு. உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாரு? மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்க ஒரு காதலி தானே, காதலனுக்கு தானே கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க. இதை கோவலனுக்கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு அப்படின்னு. அவரு போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி, இந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் அப்படியே பிரிச்சு படிக்கிறார். படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து, இதை நான் எழுதுனதா என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துரு. உங்களால் இதை நம்ப முடியுதா? காதலி காதலனுக்கு எழுதின கடிதம், அவன் என்ன பண்றான், மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான். அப்ப அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் எதிர்த்து மாட்டீங்களா? இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒரு காதலி காதலனுக்கு எழுதின கடிதத்தை சார் எந்த அடித்தல் திருத்தலும் பண்ணல. அவரு படிச்சுட்டு அப்படியே மடிச்சு, இதை நான் எழுதுனேன்னு எங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார். அப்போ அந்த காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் ஒரு மகன் பெற்றோருக்கு எழுதுவதை போல நாகரிகமாகவும் உன்னதமாகவும் இருந்திருக்கிறது என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. இதானங்க காதல். ஒருத்தர் எழுதின காதல் கடிதத்தை யார் வேணாலும் பார்க்கலாம்னா அதுதானே உன்னதமான ஒரு காதல். ஆனா நீங்க வச்சிருக்கிற மொபைல் போனை அவ பார்க்கவே முடியாதுன்னா அதுல என்ன உன்னதம் இருக்கிறது? இது சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சிலப்பதிகாரம் சொல்லுது. அவங்க ரெண்டு பேரும் கண்ணகி மதுரையை எரிச்சிடுறாங்க, ரெண்டு பேரும் இல்லை. இப்ப மாதவிக்கு மக இருக்கிறா இல்லையா மணிமேகலை, அவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க, நடன குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்ப அடுத்த தலைமுறை என்ன செய்யணும், டான்ஸ் ஆட வரணும். இப்ப மாதவியோடைய தோழி சொல்றா, நீ அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இனிமே மணிமேகலையை உன்னைய மாதிரி நீ வளர்க்கணும், அவளை திரும்பவும் ஆடுறதுக்கு கொண்டு விடு. இப்ப மாதவி என்ன சொல்லணும், அவ என்னைய மாதிரிலாம் இருக்க மாட்டா, அவ வேற மாதிரி வளர்க்க போறேன் அப்படித்தானே சொல்லணும். அவ சொல்றா, இவ என் மக கிடையாது, மணிமேகலை என்ன என்னுடைய மகள் நான் நினைச்ச, அவ யாருடைய மகள் தெரியுமா, காவலன் பேரூர் கணையரி ஊட்டிய மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை. மாதவி சொல்றா சார். ஒரு காப்பியத்தில் நெகட்டிவ் கேரக்டர் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வில்லி கதாபாத்திரமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்ன சொல்லுது, இவ கோவலன் மகன் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா, இவ கண்ணகி மக. எப்படிப்பட்ட கண்ணகி, அந்த மதுரையை எரிச்சா பாத்தியா தன்னுடைய சொல்லால், அப்படிப்பட்ட மாபெரும் பத்தினியின் மகள் இனிமே இந்த தொழிலுக்கு வரமாட்டா. இதுதான் மிகப்பெரிய நாகரீகம். பண்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த சிலப்பதிகாரத்திலே நான் சொல்றேன். தேரா மன்னா செப்புவதுடைய நெல்லரு சிறப்பின் இயப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் நன்றியும் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டு சொல்லி அவங்க கோவலன் குற்றமற்றவன் கண்ணகி நிரூபிச்சாங்க இல்லையா. அது எப்படி நிரூபிச்சாங்க, எல்லாருக்கும் அந்த படம் ஞாபகம் இருக்கும், நம்ம விஜயகுமாரி அம்மா நடிச்ச படம். உடனே பாண்டிய மன்னன் அந்த சிலம்பை வாங்கி உடைப்பான். அவங்க சிலம்பு, நம்ம பாண்டிய நாட்டு சிலம்பு என்ன உள்ள இருக்கும், முத்துக்கள் இருக்கும். ஏன்னா பாண்டிய நாட்டினுடைய சொத்து முத்துக்கள். அவ சோழ நாட்டுக்காரி, அவளுடைய சிலம்பை உடைச்ச உடனே உள்ள என்ன இருக்கும், மாணிக்க பரல்கள் இருக்கும். அவங்க நாட்டுல மாணிக்கம் நிறைய கிடைக்கும். இப்ப இதை வச்சுதான் கோவலன் குற்றமற்றவன் நிரூபிப்பாங்க. இதுல நீங்க ஒரு நுட்பத்தை கவனிச்சிங்களா, இந்த சிலம்பை இவங்க மட்டும் அவங்கவுங்க நாட்டுல செய்யாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கும். இப்ப கோவலன் குற்றமற்றவன் எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு இளங்கோவுக்கு தெரிஞ்சிருக்குது, வருங்காலத்துல நம்ம ஆளுக ஆன்லைன்ல போய் வாங்கும், பிளிப்கார்ட்ல வாங்கும், அமேசான்ல வாங்கும், நம்மளையே நம்பிக்கிட்டு இருக்கிற அண்ணாச்சிகளை அம்போன்னு கைவிட போறாங்க. அதனால அவங்க சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று அன்றைக்கே காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறார் இளங்கோ. நீங்க ஒன்ன மறந்துடக்கூடாது, இந்த வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் தான் நம்மை 200 வருடம் ஆட்சி செய்தார்கள், 200 வருடம் அடிமைப்படுத்தினார்கள். அதனால வியாபாரம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. என்றைக்கு நாம் அந்நிய நாட்டுக்கு அடிமையாகி போகிறோமோ அன்னைக்கு நம்முடைய சொந்த சிந்தனையை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதனாலதான் அன்னைக்கே இளங்கோ அவங்க நாட்டில் தயாரிச்ச பொருட்களை வாங்குங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட இதை வைத்துத்தான் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியும் என்று அன்றைக்கே சொல்லி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கு. நம்ம அப்படி கவனிச்சு படிக்கணும். மனப்பாட பாட்டுக்காக படிக்க கூடாது. இதை படிச்சா 5 மார்க் வரும், படிக்கலைன்னா 5 மார்க் போகும், விட்டு கழுதைய அப்படிலாம் படிக்க கூடாது. ஏன் இதை உட்காந்து இவ்வளவு நாள் படிச்சாங்க, இதை ஏன் எழுதுனாங்க, ஓலையில எழுதுன இலக்கியம் இன்னும் ஏன் சார் சாகாம இருக்கு, எத்தனை புஸ்தகம் படிக்கப்படாமல் கிடக்கிறது,
பிரிக்கப்படாமலே இருக்கிறது. ஆனா 800 வருஷம் 1000 வருஷமா இது எப்படி தப்பிச்சு வந்தது? அதுக்கு ஒரு ஆயுள் இருக்கிறது, அதுக்கு ஒரு அறம் இருக்கிறது, அது இந்த வாழ்க்கைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கிறது. அதனாலதான் சிலப்பதிகாரம், திருக்குறள், கம்பராமாயணம் காணாமல் போகாமல் இருக்கிறது. அதை நாம கண்டுபிடிக்கிற ஒரு வித்தையை நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஒரு இலக்கியவாதிக்கும் நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன வேறுபாடு தெரியுமா? நம்ம சர்வசாதாரணமா கடந்து போவோம் இல்லையா, அதை சவுட்ல அடிச்ச மாதிரி இலக்கியவாதியால தான் சொல்ல முடியும். நம்ம பஸ்ல போகும்போதெல்லாம் நீங்க பாருங்க, நிறைய ஸ்டாப்ல நிற்கும் போது இந்த கொய்யாப்பழம் விற்கிறதுக்கு வருவாங்க, வெள்ளரிக்காய் விற்கிறதுக்கு வருவாங்க, சின்ன சின்ன குழந்தைகள் நிறைய ஊர்ல வருவாங்க தெரியுமா, வெள்ளரி பழம் வச்சுக்கிட்டு கொய்யாப்பழம் வச்சுக்கிட்டு. நம்ம என்ன நினைப்போம், ஐயோ படிக்கிற வயசுல இந்த பிள்ளை இப்படி வெள்ளரிக்காய் வித்துட்டு இருக்குதே, கொய்யாப்பழம் வித்துட்டு இருக்குதே, வருத்தப்படுவோம். இன்னும் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பாரு அந்த பிள்ளைலாம் வெள்ளரிக்காய் வித்து சம்பாதிக்குது, நீ இப்படி வீணா அலையிறியே அப்படின்னு பிள்ளைகளை திட்டுவோம். ஆனா இதை ஒரு கவிஞன் பார்க்குறான், வெள்ளரிக்காவை சின்ன பிள்ளைங்க வந்து விற்கிறாங்க. ஒரே வரியில நம் மனதை ஆழமாக தைப்பதை போல் ஒரு கவிஞன் எழுதினான், வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன, வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. இனிமே நீங்க ஒரு ஸ்டாப்ல போகும்போது எந்த குழந்தையாவது பழம் விற்க வந்தால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வலிக்குமா? வலிக்காது. இதைத்தான் ஒரு இலக்கியவாதி செய்கிறான். நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போகிற ஒன்றை நீ கடந்து போகக்கூடாது, இந்த சம்பவத்தை மறந்து போகக்கூடாது என்று செவுட்டில் அடித்த மாதிரி சொல்லுவதற்கு ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது. ஒரு மெரினா பீச்சில் ஒரு பையன் பலூன் வித்துட்டு இருக்கிறான், ஒரு 8 வயசு பையன் பலூன் வித்துட்டு இருக்கிறான். நம்மலாம் பார்க்குறோம், நம்ம வீட்டுக்கு பலூன் வாங்கிட்டு வர்றோம். ஆனால் ஒரு கவிஞன் பார்க்கிறான், அவன் எழுதுறான், பலூன் விற்கிற அந்த சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான், இந்த பலூனை விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான். ஆனால் அவன் வறுமை அதை விற்றுத்தான் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் நிறுத்தி இருக்கிறது. இதை விட ஒரு சிந்தனையை ஒரு இலக்கியவாதியை தவிர வேற யாரால தர முடியும்? சதீஷ்னு ஒரு கவிஞன் எழுதுறான், சார் இந்த சாக்கடையில் வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கள நம்ம மூக்க பொத்திக்கிட்டே போயிடுவோம் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது, அது அவங்க மனசுக்குள்ள வலிக்கும் அப்படின்னு கூட நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் அவங்கள பார்த்து ஒருத்தன் கவிதை எழுதுனா, 2 கைகளாலும் மலம் அள்ளுகிறவனுக்கு எந்த கை பீச்சாங்கை அப்படின்னு எழுது. அவ்வளவு வேதனை நிறைந்த வரி இல்லையா? அது அவன் கூட யோசித்திருக்கவே மாட்டான். ஆனால் அது ஒரு கவிஞனுடைய மனதை தான் ஆழமாக பாதிக்கும். அந்த பாதிப்பு தான் ஒரு சமூகத்திற்குள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணும். நாளைக்கு நீங்க அந்த பக்கம் போகும்போது இப்படி மூக்க பொத்துவீங்களா? ஏன்பா உனக்கு ஏதாவது வேணுமாப்பா, உனக்கு ஏதாவது தண்ணி கொண்டு வந்து தரட்டா, உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா கேளு சொல்லுவோம் இல்லையா? நம் மனசுக்குள்ளே இப்படி ஒரு மாற்றத்தை ஒரு கவிதையால், ஒரு கதையால், ஒரு கட்டுரையால், ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் தர முடியுமே தவிர வேற எதனாலையும் தர முடியாது. அங்கதான் இலக்கியம் உயர்ந்து நிற்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமான விஷயம். ஒரு கணவன் போருக்கு போறான். இப்ப மனைவியோட மனசு எப்படி இருக்கும்? இப்ப நம்ம சொல்றதா இருந்தா என்ன, வருத்தமா இருக்கும், சோகமா இருக்கும், துயரமா இருக்கும், சங்கடமா இருக்கும், பிரிவு துயரோட இருக்கும், இப்படிதான் சொல்லுவோம். கண்ணதாசன் எழுதுகிறார் ஒரே வரியில அந்த மனைவி சொல்ற மாதிரி, அவன் போருக்கு போனான், நான் போர்க்களம் ஆனேன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, அவன் போருக்கு போனான், நான் போர்க்களம் ஆனேன். அவ்வளவுதான், நீ போருக்கு போயிட்ட, ஆனால் என் மனசு போர்க்களமாக மாறிவிட்டது என்று அந்த பிரிவு துயரை அழுத்தமாக பதிவு செய்ய ஒரு கவிஞனால் மட்டும்தான் முடியும். இன்னொரு விஷயம், ஒரே விஷயத்தை ஒவ்வொரு நாட்டோடையும் ஒப்பிட்டு ஒரு கவிஞன் பார்க்கிறான். ஹெலிகாப்டர் தாழ பறந்தாள், இதுதான் தலைப்பு. ஹெலிகாப்டர் தாழ பறந்தாள், கீழே கொஞ்சம் இறங்கி வந்து பறக்குது. இதை ஒவ்வொரு நாட்டு பிள்ளைங்களும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லாரும் மணியை பார்க்கக்கூடாது. நான் ராஜபாளையம் போகணும், நீங்களாவது உங்கள் வீட்டுக்கு தான் போகணும். அவர் எழுதுறார், ஹெலிகாப்டர் தாழ பறந்தாள், இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அது ஐயோ நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஏக்கமா பார்க்குமா. இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அமெரிக்க பிள்ளை கடிகாரத்தை பார்க்கும். ஏன், நம்ம அப்பா வர்ற நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பா ஹெலிகாப்டர்ல வருவாராமா, அமெரிக்காக்காரங்களாம் பணக்காரங்க, அதனால அப்பா வந்துட்டாரா அப்படின்னு கடிகாரத்தை பார்க்குமா. ஹெலிகாப்டர் தாழ பறந்தா. ஜப்பான்கார பிள்ளை கணினியை பார்க்கும். இது எந்த மாடல், இது மாதிரி நம்ம கிட்ட இருக்கா, இல்லை இதை விட அட்வான்ஸ் மாடல்ல நம்ம செய்ய போறோமான்னு அது கம்ப்யூட்டரை பார்க்கும் ஜப்பான் பிள்ளை. ஹெலிகாப்டர் தாழ பறந்தால் இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும், அமெரிக்க பிள்ளை கடிகாரத்தை பார்க்கும், ஜப்பான் பிள்ளை கணினியை பார்க்கும், இலங்கை பிள்ளை பதுங்கு குழியை பார்க்கும். இலங்கை பிள்ளை பதுங்கு குழியை பார்க்கும். ஐயோ பக்கத்துல வருது, அப்ப குண்டு போட்டுருவாங்க அப்படின்னு பதுங்கு குழியை தேடி அது ஓடும். எல்லாருமே ஒரே வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் தான்.
ஆனால் ஒரே வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஏன் வேற வேறு தாக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள்? ஒரு போர், ஒரு யுத்தம், ஒரு சண்டை, ஒண்ணுமே தெரியாத குழந்தைகளின் கனவை, ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தைகளின் உன்னதமான லட்சியத்தை எவ்வளவு வேகமா அழித்து விட்டு போகிறது. இதை யாராவது நாட்டுக்கு இடையில போய் சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு கவிஞன் இதை சொல்லும் போது ஒருவேளை ஆட்சியாளர்கள் காது கொடுத்து கேட்டால் அவர்கள் மனசு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தானே. இதை நீங்களும் நானும் செய்ய முடியாது. ஒரு இலக்கியவாதியால், ஒரு கவிதையால் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வேற யாராலையும் இதை செய்யவே முடியாது. ஒரு கலை என்னங்க செய்யும்? நீங்க கலைன்னு பேசுறீங்களே, இந்த கலை என்ன செய்யும்? இந்தியாவினுடைய இசை சொத்து அப்படின்னு ஒருத்தரை சொல்றாங்க. இந்தியாவின் இசை சொத்து. இசை தட்டுல பாடகர்கள் பாட ஆரம்பிச்ச காலத்துல முதலில் தன் குரலை பதிவு செய்த ஒரு பாடகர் நம்ம இந்தியாவிலே முத இசைத்தட்டுல பாடினவர். அப்ப பாடினவங்க எல்லாம் இசைத்தட்டுல பாடுறதுக்கு பயந்துருக்காங்க. ஏன்னா அது நம்ம குரலை உறிஞ்சிரும் அப்படின்னு பயந்துருக்காங்க. ஆனா இவர் தைரியமா இசைத்தட்டுல பாடி இருக்கிறார். அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் அப்ப இந்தியா முழுக்க எல்லாருடைய மனசையும் அப்படியே அசைத்து பார்த்திருக்கிறது. அந்த பாடகருடைய பெயர் அப்துல் ஹரீம் கான். அவர் எல்லா மொழிகளிலும் கிட்டத்தட்ட நிறைய மொழிகள்ல பாடியிருக்கிறார். ஆனால் அவர் பாடி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் எது அப்படின்னா, தியாகையர் பாடின கர்நாடக சங்கீத கீர்த்தனை ஆகிய ராமா நீ சமானம் எவரு அப்படின்னு ஒரு பாடலை அவர் பாடியிருக்கிறார். இந்த பாட்டு எல்லாருக்கும் அந்த காலத்துல ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. இதுல ஒரு 3 உண்மை இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒண்ணு, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தானி பாடக்கூடிய ஒரு கலைஞன் நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இது நம்பர் 1. இன்னொன்னு, ராமா உனக்கு சமமாக யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களாங்கிற பாட்டை பாடியவர் ஒரு இஸ்லாமியர். இது 2வது. எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நம்ம திருவையாறுல உள்ள தியாகையர் பாடின பாட்டை பாடியிருக்கிறார். ஒரு கலை என்ன செய்யும் என்றால், உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருவரை எல்லா மூலை முடுக்குகளிலும் புகுந்து தன் இசையால் நிரப்ப செய்யும். அதை கலை செய்யும். நீ இந்து, நான் கிறிஸ்தவன், அவன் இஸ்லாமியன் என்கின்ற எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் உடைக்கக்கூடிய வல்லமை ஒரு கலைக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற யாருக்கும் கிடையாது. கலை அவ்வளவு உயர்வானது. ஒரு கலைஞன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நம்ம தமிழ் நாடக கலையின் தந்தை அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா, சங்கரதாஸ் சுவாமிகளை சொல்லுவாங்க. அவங்க தான் முத நம்ம தமிழ் நாடகத்தை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர். இன்னைக்கு சினிமாலாம் உருவாகுவதற்கு அவர் ஒரு அடிப்படை காரணம். மிகப்பெரிய நடிகர்கள்லாம் அங்க இருந்து தான் உருவானாங்க. அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இளைஞனா இருக்கும்போது நாடகங்கள் எழுதி நடிக்கிறார். தூத்துக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பயங்கரமான நாடகம் போட்டு அவர் நல்ல ஆகிருதியான தோற்றம் உள்ளவர். அதனால யமதர்மன் வேஷத்துல அவர் நடிச்சிருக்கிறார். நல்லா யமன் மாதிரி வேஷம் போட்டு நல்லா கரேர்னு காலையில வரைக்கும் அப்ப நடக்கும். அப்ப கூத்து பட்டிமன்றமே 4:30 வரைக்கும் நடந்திருக்கு. நான் 15-20 வருஷம் முன்னாடி நான் பேச வந்த புதுசுல காலையில 4:30 மணிக்கு தான் பட்டிமன்றமே முடியும். அப்ப பஸ் வந்துடும். அதனால நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போயிடுவோம். ஏன்னா நடுராத்திரி பஸ்ஸு கிடையாது. விடிய பட்டிமன்றம் பேசிட்டு பஸ் வந்தோடனே கிளம்பி வந்துடுவோம். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. விடிய ஒரு கலையை இலக்கியத்தை கேட்குற மனநிலை நம்மளுக்கு இல்லை. அப்போ அந்த கூத்து நாடகம் விடிய நடக்கும். அதிகாலை ஒரு 4-4:30 நாடகம் முடியுது. இந்த மனிதர் கிராமம் தானே அது, ஒரு வீட்டு கிணத்தடிக்கு போய் தண்ணி எடுத்து முகத்தை கழுவி மேக்கப் அழிக்கலான்ட்டு அதிகாலையில வந்து நிற்கிறார். அந்த அதிகாலை நேரத்துல கிணத்துல தண்ணி எடுத்து வீடு முத்தந்தொழிக்க வர்றதுக்கு ஒரு கர்ப்பிணி பெண் வர்றாங்க. இவர் இப்படி யமதர்மன் மாதிரி நின்ன உடனே, அந்த காலம் மூட நம்பிக்கையால் நிறைந்த காலம் வேற, ஐயோ நெசமாவே யமன் வந்துட்டான் ஆணு கத்தி விழுந்து நம்ம இறந்து போயிடுச்சு. இந்த துயரத்தை பார்த்த பிறகு அந்த கலைஞன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த இளைஞனாக இருந்த சங்கரதாஸ் சுவாமிகள் வாழ்க்கையில் கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளவில்லை. ஒரு கலை ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு கலைஞனுக்குள்ளே எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நம்ம கலைஞன் என்பவன் நம்மை போன்றவன் இல்லை, நம்மை காட்டிலும் அவன் மகத்தானவன் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம். நான் ஒரு 2 சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில கடந்து போற எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அதை ஒரு கவிஞன் பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் மட்டும் பார்த்துருவோம். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சாப்பிட்றதுக்கு. நீ வந்ததுலேருந்து சாப்பாடை பற்றியே சொல்கிறேன், எங்களுக்கும் வயிறு பசிக்குது அப்படிங்கிறீங்க. எனக்கு தான் வயிறு பசிக்குது, நான் வெளியில் சொல்லிட்டா இருக்கிறேன். ஓகேவா? நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். சாப்பிட்டு முடித்தோடனே இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இலையை தூக்கி போடுவோம் இல்லையா? இலையை தூக்கி போட்டோடனே என்ன ஆகும்? ஏதோ ஒரு நாய் வந்து சாப்பிடும், ஒரு ஆடு மாடு வந்து சாப்பிடும், ஒரு கோழி வந்து கொத்திக்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு ஆடு
ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி அந்த இலைய திறக்குது, சாப்பிட்றதுக்காக கைட்டு அப்படி திறக்குது. அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிக்குது. ஏன் அப்படி அதிர்ச்சி அடைஞ்சு நிக்குது? சர்வசாதாரணமா நம்ம ஹோட்டல்ல சாப்பிடும்போது பார்க்குற ஒரு காட்சி. குப்பத்தட்டியில இலை எரியப்பட்ட உடனே ஏதோ ஒரு ஜீவன் அதுல உள்ள மிச்சத்தை சாப்பிடும். ஆனா ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிட வந்தது, பசியோட ஆட்டுக்குட்டி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்குது. இந்த காட்சியை நாம பார்த்தோம்னா என்ன செய்வோம்? மாட்டு போயிடுவோம். ஆனால் ஆரூர் தமிழ்நாடன் என்கின்ற ஒரு கவிஞர் இந்த காட்சியை பார்க்கிறார். அவர் அந்த கவிதையை எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், இதை நல்லா உற்று கவனிங்க, அப்பதான் அதோடைய முடிவு நமக்கு புரியும். பசியோடு எச்சில் இலை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி, பசியோடு எச்சில் இலையை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி திகைத்து தலை குனிந்து நின்றது, அதில் அதன் அம்மாவின் வாசனை. என்ன வாழ்க்கையில் ஆட்டுக்குட்டி ஏதாவது சாப்பிடும், பசிக்குதுன்னு ஓடி போய் எடுக்குது, அந்த இலையிலிருந்து அவங்க அம்மாவுடைய வாசனை வருது. அம்மாங்கிற ஒரு ஜீவன் மேல அன்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டா? எல்லா உயிரினங்களுக்கும் அம்மாங்கிற உணர்வு இருக்கும்ல. நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம அசைவம் சாப்பிடும்போது இதுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்குமே, இதுக்கு ஒரு கணவன் இருந்திருப்பாரு, இதுக்கு ஒரு பிள்ளைக்குட்டி இருக்குமே, நம்ம இதை முழுங்கிட்டோமே, அந்த குடும்பம் என்னத்துக்காகும்? நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்த்ததே இல்லைல்ல. ஆனால் அந்த உயிரினம் அதை யோசிக்க ஆரம்பித்தால், அது நம்ம கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கிறது? ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வழி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். அது ருசிக்கானது மட்டும் இல்லை என்பதை யார் பார்க்க முடியும்? ஒரு கவிஞனால் மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா உயிரினங்களுக்கும் தாய் அன்பு என்பது நிதர்சனமான ஒன்று. ஆனால் இந்த விருதுநகர் மண்ணில் இருந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் தாய் அன்பை விட தேசம் முக்கியம் என்கின்ற சிந்தனை இந்த விருதுநகரில் பிறந்த ஒற்றை மனிதருக்குத்தான் இருந்தது. பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டுமே கொடுத்துவிட்டு இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண் இந்த விருதுநகர் மண். அம்மாவுக்குன்னு அவர் எதுவுமே செய்யலைங்க. அம்மாவை பத்தி கவலையே படலை. இந்த நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் நம்முடைய கல்வியை பற்றி மட்டுமே யோசித்திருக்கிறார். ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. காமராஜருக்கு செய்தி வருது, அம்மா செத்து போச்சு. காமராஜர் விருதுநகரில் அந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார். அம்மா இறந்துருக்கிறாங்க. அவர் தலையை மொட்டையை அடிச்சிருக்கிறாங்க. வேட்டி மட்டும் கட்டி ஆகிருதியான தோற்றத்தோட அப்படி நாற்காலியில் அப்படி தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். உட்காந்துருக்கும் போது அவர் மனசுக்குள்ளே எந்த எண்ணம்லாம் வந்திருக்கும்? இது வரைக்கும் நம்ம மக்கள், நாடு, இந்த ஊர் நல்லா இருக்கணும், இப்படியே ஓடிட்டோமே. அம்மா சாகும் போது என்ன நினச்சிருக்கோம்? நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணலையேன்னு நினச்சிருக்கோம். சாகும் போதாவது பக்கத்தில் இந்த பையன் உட்காந்துருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கோம். ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்ல நினச்சிருக்குமோ? இதெல்லாம் தலைவர் மனசுக்குள்ளே ஓடி இருக்கும். அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். இப்போ இந்த வெட்டியாக இருக்கிறார் இல்லையா, அவர் கையில் ஒரு சின்ன கிண்ணத்தை ஏந்தி கொண்டு முன்னாடி வர்றார். காமராஜருக்கு முன்னாடி ஐயா சாவு காசு போடுங்க உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு கேட்குறார். பதறி போய் அந்த நாற்காலியில் கழட்டி போட்ட சட்டையை எடுத்து இந்த பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு பார்க்குறாரு. ஒத்த பைசா கூட இல்லை. 9 வருஷம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரசுக்கே தலைவராக இருந்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். அவர் பாக்கெட்டில் அம்மா சாவுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்த காசு கிடையாது. அப்படி கண்ணு கலங்கி அதிர்ச்சியாக நிமிர்றார். பக்கத்தில் இருக்கிற நண்பர் டக்குன்னு தான் பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த கிண்ணத்தில் போடுறார். இப்போ வெட்டியான் சொல்கிறான், அந்த பணத்தை எடுத்து அந்த ஆள் கையிலே திருப்பி கொடுத்துட்டு, இந்த காசுக்காக நான் ஆசைப்பட்டு கையேந்தலை, ஐயா கையால் ஓரணா கொடுத்தா கூட காமராஜர் கொடுத்த காசுன்னு என் வீட்டில் பொக்கிசமாக வச்சிருந்திருப்பேன், இந்த பாவிக்கு அது கூட கிடைக்கலையே என்று வெட்டியான் அழுத கதை காமராஜருக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் உண்டு. அப்படிப்பட்ட தலைவன் வாழ்ந்த இந்த மண்ணில் புத்தகங்களை நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும், கல்வியை இன்னும் விரிவு செய்ய வேண்டும். அடுத்த தலைமுறையின் மனசுக்குள்ளே நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய ஒழுக்கத்தை நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி, புத்தகங்களுக்கு நீங்கள் செய்வது செலவு அல்ல, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் வரவு. இதயம் இல்லை என்றால் உயிர் மட்டும்தான் இல்லை, கலையும் இலக்கியமும் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. நன்றி, வணக்கம். உங்களுடைய இளம் வயதிலே உங்களுக்கு சரியான வாழ்க்கை என்று இது அறிமுகப்படுத்தப்பட்டதோ அது சரியான வாழ்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 45 வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு 18 வயசுல 20 வயசுல அந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆனப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க, இப்போ 26 வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம்னு வச்சுப்போம், அல்லது 20 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். நீங்கள் திருமண வயதில் 20 வயதில் இருக்கப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை தத்துவம் என்ன? அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்,
ஆம்பளை முன்ன பின்ன இருந்தாலும் வீட்டோட பொம்பளை பொறுப்பா இல்லைன்னா அந்த குடும்பம் விளங்காம போயிடும். எதுவாக இருந்தாலும் நீயே விட்டு கொடுத்துட்டு போ. இதை பழகிட்டு என்ன ஆயிப்போச்சு, விட்டு கொடுத்து பார்த்தீங்க முதல்ல இல்லையா? வாழ்க்கையுடைய மிகச்சிறந்த விஷயம் குணம் என்ன? விட்டு கொடுத்தல். ஆமாவா இல்லையா? ஆனால் அதே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல, எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கப்படாதீ அப்படிங்கிற டயலாக் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி நீங்கள் கெட்டம்மான்னு அர்த்தப்படுமா? பெண் என்பவள் மாறிக்கொண்டே இருப்பவள் அப்படின்னு ஒரு கதை. அதனால தான் சொல்கிறான் 20 வயதில் உங்கள் அம்மா விட்டு கொடுத்து வாழ் என்று சொன்ன காலகட்டம் என்பது வேறு, இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது வாழ்க்கை குறித்த புரிதல் நமக்கு தேவைப்படுவது. நாம வளர வளர வாழ்க்கையும் வளருகிறது என்ற புரிதல் தான். வாழ்க்கையை நிறைய ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. விருதுநகர் அல்லது இந்த மாதிரியான ஒரு ஊரில் உங்களை என்னென்ன இன்ஃப்ளூயன்ஷியல் விஷயங்கள் ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துச்சோ இன்றைக்கி அதை விட 100 மடங்கு அதிகமான விஷயங்கள் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ வாழ்க்கை குறித்து காலம் மாற மாற வெவ்வேறு விதமான புரிதல்கள் இருக்கிறது. அடுத்தவர்களை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும், உன்னுடைய குடும்பத்துடைய நபர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஊரில் இருக்கவே ஒரு வார்த்தை குறை சொல்லிடக்கூடாது, மற்றவங்க மெச்சுற மாதிரி வாழணும். இது சிறந்த வாழ்க்கையா இல்லையா? என்னை கேட்டால் இதெல்லாம் சிறந்த வாழ்க்கை. நான் புரிஞ்சுக்கிட்ட பார்வையில் நம்முடைய வாழ்க்கை முழுக்க அடுத்தவன் மெச்சனுங்கிறதுக்காக போராடுறதுலே போயிடுது. கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தனா இல்லையானே தெரியல. ஊருக்கு நிரூபிப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட வாழ்க்கையில் பயணம் முழுக்க சுமையாக இருக்கிறது. என் வாழ்க்கையை நான் கடைசியில் வாழலை. என்னை அசிங்கமா பேசுறவனா, அவமானப்படுத்துறவனா, காண்டேத்துறவனா, கடுப்பேத்துறவனா 10 வருஷம் போராடி கஷ்டப்பட்டு உழைச்சி காசு பணம் பண்ணி அவன் வீட்டுக்கு முன்னால் ஒரு காரை நிறுத்துறவனே அம்மா அப்படின்னு இருக்கு. ரைட்டு, அவன் தோத்துட்டான். நாம ஜெயிச்சிட்டோமான்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஒத்த காரை வீட்டு வாசல்ல முன்னால நிறுத்தி 10 வருஷத்துக்கு முன்னால நம்மளை தப்பா பேசினவன்ட்ட ப்ரூவ் பண்றதுக்காண்டி 10 ஆண்டுகள் நாம் வாழவே இல்லை என்ற உண்மை எப்போது புரிகிறதோ அப்போது வாழ்க்கை புரியும். அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை நமக்கானது. We most of the time concentrate and focus on other people. அடுத்தவர்கள் மீது அதிகமான ஃபோக்கஸ் பண்றோம். அதுதான் நம்ம வாழ்வின் சிக்கல். வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் மீது ஃபோக்கஸ், அது பேர் அக்கறை என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். அம்மாக்களின் அக்கறை, அப்பாக்களின் அக்கறை, சொந்தக்காரர்களின் அக்கறை, பூரா பயலுக்கு அக்கறை தான். 10ஆம் கிளாஸில் ஃபெயிலானவங்களாம் நம்ம 10ஆம் கிளாஸ் எழுதல என்ன பாடுபடுத்துவானுங்க. ஐயோ நாங்கள்லாம் அந்த காலத்தில் அத்தோடு நிறுத்திடுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த பையன் என்ன ஆச்சுன்னு. ஹிஸ்ட்ரி ஜாக்கிர பிள்ளைலாம் ஃபெயில் ஆயிருப்பாப்ல. ரைட்டு தானே? அப்போ எல்லோரும் அடுத்தவர் மீது ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஐயோ பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டியமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமே அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஐயோ இங்கிட்டு வேற ஃபோக்கஸ் பண்ணுமா? என்னப்பா பரவாயில்லையா, கூட்டம் இங்கிட்டுலாம் வந்திருக்கேன், பரவாயில்ல, சத்தம் இங்கிட்டு திரும்பி திரும்பி பேசுகிறேன். அப்போ எல்லார் மீது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். we never focus on ourselves. அப்போ 2 இதில் தப்பு நடந்த போது வாழ்க்கையில் நம்ம மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கப்ப நடக்கக்கூடிய 2 சிக்கல் என்னன்னா, ஒன்று நம்முடைய நிறைகளை வளர்த்து கொள்ள முடியவில்லை, குறைகளை களைய முடிவதில்லை. வீட்டிலே அதிகாரமிக்க மனிதர் எல்லோர் மீது ஃபோக்கஸ் பண்ணுகிறார். நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்பா சொல்றார், அம்மா சொல்றாங்க. ஆனால் என்னைக்காவது உங்களுடைய தவறு என்னவென்று என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அம்மா நான் சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றப்ப நான் சொல்றதை கேளு அப்படின்னு நம்ம சொல்ல முயற்சி பண்றதுக்கான காரணம் நம்ம அடுத்தவங்க மேல ஃபோக்கஸ் பண்றோம். பிள்ளைக்கு சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தந்துவிட வேண்டும் என்ற பெரும் போராட்டத்தில் கடைசி வரை பிள்ளையும் மகிழ்ச்சியாக இல்லை, நீங்களும் மகிழ்ச்சியாக இல்லை. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுனால அவன் மகிழ்ச்சியா இருப்பான், அவன் மகிழ்ச்சியா இருப்பான். நீங்க நம்புறீங்க பாருங்களேன், உலகத்திலே பைத்தியக்காரத்தனம் அதுதான். அவன் வாழ்க்கையை அவன் வாழ அனுமதிப்பதற்கு பேர் தான் வாழ்க்கை. இங்க எல்லாரும் ஃபோக்கஸ்டா பத்திரமா அடுத்தவனை ஃபோக்கஸ் பண்றோம். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அதை நான் எழுதிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. அது நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைகள் கஷ்டப்படாத ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்க பார்க்குறோம். ஒரு தந்தையுடைய மிகச்சிறந்த லட்சியமாக எது அமைந்திருக்கிறது? எதிர்காலத்தில் பிள்ளைகள் எந்த சிரமம் படாத ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து விட வேண்டும் என்று பிள்ளைகளை வளர்க்க பார்க்குறோம் இல்லையா? அதுக்காக நம்ம குழந்தைகள் பிறப்பதை கூட பெரிய அளவுக்கு குறைச்சிக்கிட்டோம். எப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் 2 பிள்ளை பெற்று வளர்க்குறதே கஷ்டமா இருக்கு, ஒத்த பிள்ளையே போதும், அதுக்கு நல்லது கெட்டு செஞ்சுட்டா போதும், இன்னைக்கு அதுவே பெரிய சாதனைங்கிற அளவுக்கு நமக்கு செலவுகள் அதிகமாயிருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண பார்க்குறோம், we are trying to give the best to them. ஆனால் என்ன நடக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஒரு காலகட்டத்தில் நீங்களே நம்ம வீடுகளே கவனிச்சு பாருங்களேன், 3 தலைமுறை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. நம்ம தாத்தா கோடீஸ்வரராக இருப்பார். இங்கே இருக்க யாரை கூப்பிட்டு கேட்டாலும் தாத்தா கதை ஒன்று வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா கார் வச்சிருந்தாராம். அவர் அப்போ ஒரு பெரிய அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரா ஆரம்பிச்சு பிளைமூத்து காரு, கண்டசா கார்னு ஏதோ கதையாக சொல்லுவாங்க. அவன் சொல்கிற கதையை கேட்கல நமக்கு நம்புற மாதிரியே இருக்காது. ஏன்னா இப்போ இருக்க நிலைமைக்கும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. தாத்தா கண்டசா கார் வச்சிருப்பார், மொதல் ஆள், அல்லது கஷ்டப்பட்டிருப்பார். நம்மகிட்ட அந்த பேய் கதை இருக்கும், கவனிச்சிருக்கா இல்லையா? எல்லா ஊர்லேயும் ஒன்று இருக்கும், மொட்டையாக ஒரு வீடு நிற்கும், பணக்காரங்க வாழ்ந்துகிட்ட வீடுன்னு ஒவ்வொரு வீட்டில் நிற்கிது. எப்படி நிற்கிது? முதல் தலைமுறையிலே பெரும் பணக்காரராக இருந்தவர் அடுத்த தலைமுறையிலே ஓரளவு பணக்காரராகி 3ஆவது தலைமுறை மறுபடியும் ரோட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். 3 தலைமுறையா ஏழையா இருந்தவனும் இல்லை, 3 தலைமுறையா பணக்காரனா இருந்தவனும் இல்லை. உங்க கண்ணு முன்னாலேயே உங்க தோப்புலையும் உங்க வயல்லையும் வேலை பார்த்தவருடைய பிள்ளை அங்க உங்க தலைமுறையில உங்ககிட்ட வேலை பார்த்துருக்கோம், 2ஆவது தலைமுறை படிச்சிருக்கோம், 3ஆவது தலைமுறை உங்க வயலுக்கு பக்கத்துல இன்னொரு வயலை வாங்கியிருப்பான், அவன் ஜெயிச்சிருவான். நம்ம அப்படித்தான் ஜெயிச்சிருக்கோம். லைஃப் இப்படிதான் நகரும். நம்ம கஷ்டப்பட நம்ம என்னன்னா பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வாழ்வினுடைய புரிதல். நாம கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. நான் சொல்ல வர பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாம வழங்கன்னு சொன்னது ஒரு தத்துவம்னா, பிள்ளைக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வழங்குங்கிறதா இன்றைக்கான தத்துவம். தத்துவங்கள் மாறும் தான்,
காலம் பொறுத்து மாறத்தான் வேணும். பிள்ளைக்கு என்ன கஷ்டம்னே தெரியாமல் வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் அவனுக்கு என்னன்னே தெரியாமல் அவனுக்கு உருவாக்கி கொடுக்க பார்க்குறீங்க. கஷ்டம் தெரியாமல் வளர்க்கறதுக்காண்டியே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அவனுக்கு உருவாக்க பார்க்குறீங்க. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அவனுக்கு உருவாக்கணுங்கிறதுக்காண்டியே காலம் முழுக்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க. காலம் முழுக்க நீங்கள் கஷ்டப்பட்டு காலு கை ஓஞ்ச பிறகு தான் தெரியுது, ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு. நீங்கள் கஷ்டப்பட்ட கதையை உங்கள் பிள்ளைகிட்ட கஷ்டப்பட்டு சொல்கிறப்ப அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. காரணம் அவன் கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டதில்லை. அப்போ கஷ்டமே படாத பிள்ளைக்கு உங்கள் கஷ்டம் எப்படி புரியும்? கடுப்பாக இருக்குமா இருக்காதா? ஆத்திரமா இருக்கும். என்ன என் பிள்ளை புரிந்து கொள்ளாமல் இருக்குது, 1000 ரூபா கம்பா ஆசம் பாரிக்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அவன் காண்டான் அப்போ 5000 rupees சொன்னேன். ஏன்னா அவனுக்கு கதை கேட்க விருப்பமே இல்லை. கவலை என்றால் என்னவென்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததே இல்லை. காசு எப்படி வருகிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தே இல்லை. ஏன்னா வாழ்க்கை உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கா, நம்முடைய கஷ்டத்தை பிள்ளைக்கு சொல்லப்படாது, நாம பட்ட கஷ்டத்தை பிள்ளை படக்கூடாது. கிடையாது. என் தாத்தா நடந்து போனார், ரைட்டா? எங்க அப்பா பைக்கில் போனார், நான் காரில் போறேன். என் பிள்ளை BMW போறோம், என் பேர பிள்ளை ஃபெராரி காரில் போவான். அதுக்கு அடுத்த பிள்ளை மறுபடியும் நடந்து போவான். இதான் நடக்கும், அவ்வளோதான் நடக்கும். இதானே நடக்க போகுது. இதுக்கு இந்த பாடுபடுறீங்க. நடந்து போன மனிதன் தன் கஷ்டத்தை உணர்கிறான். கஷ்டத்தை உணர்கிறவனுடைய டஃப் டைம்ஸ் அவனுக்கு பெஸ்ட் ரூட்ஸை கிரியேட் பண்ணி தருது. வாழ்க்கையில் சிரமப்படுகிற போது நல்ல வழி எது என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மனசு அவனுக்கு வாய்க்கிறது, அவளுக்கு வாய்க்கிறது. அவங்க என்ன பண்றாங்க, அதான் ஒரு வார்த்தையில் சொல்றாரு, டஃப் டைம்ஸ் மேக் ஸ்ட்ராங் மேன். ஒரு குழந்தையோ அல்லது உங்களுடைய நீங்களோ கூட ஒரு டஃப் டைம்ல தான் ஸ்ட்ராங்கான மனிதர் ஆவீங்க. எல்லா சௌரியமும் இருக்கிறப்ப எவனும் பெருசா ஸ்ட்ராங்காலாம் இருக்க மாட்டான், ரைட்டா? இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு செட் போட்டு பக்காவா நடக்குது. இப்போ மழை பெஞ்சா என்ன செய்யணுங்கிறதுக்கு பிளான் பி வச்சிருப்பாரு உங்க கலெக்டர், இல்லையா? ஏன்னா அது மாதிரி ஒரு 10 அக்கேஷனை பார்த்துருப்பாரு. அவர் மனசுக்குள்ளாட்டி மழைகளை பெஞ்சு தொலைய வேண்டாம், ஏன்டா அப்ப சொல்றேன். பிளான் பி தான் பெருசு, ரைட்டு தானே? பிளான் பி தானே பெருசு. அப்ப டஃப்பான டைம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை உருவாக்கும். அந்த ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஈஸியான டைம்ஸ் உருவாக்குவான். அந்த ஸ்ட்ராங்கான ஆளால தான் பிரச்சனைகளை களைவது எப்படி என்று கண்டுபிடிக்க முடியும். அந்த ஈஸியான ஆள் என்ன பண்ணிருப்பான், அடுத்தது ஈஸி, இதை என்ஜாய் பண்ணி நம்ம பிள்ளை வளருவான். நம்ம தாத்தா டஃப்பான ஆள், ஸ்ட்ராங்கான ஆளாக மாறுவார். அவருக்கு டஃப்பான கஷ்டமான பிரச்சனைகள் வரும், அவர் ஸ்ட்ராங்கான மனுஷனாக மாறுவார். அவர் வாழ்க்கை எப்படி எளிதாக நடத்துவது என்று கண்டுபிடிப்பார். அந்த பாதையில் வர்றப்பல அதை என்ஜாய் பண்ணும். அது என்ன ஆகுது தெரியுமா? ஈஸி வேஸ் மேக்ஸ் வீக் மேன். அவ்வளோதான். கஷ்டம் ஸ்ட்ராங்கான ஆளை கொடுத்துச்சுன்னா ஜாலியாக சந்தோஷமா பிரச்சனை இல்லாமல் இருக்குது, வீக்கான மனுஷனை உருவாக்கும். அந்த வீக்கான மனுஷன் மறுபடியும் ஒன்றை பண்ணிவிடுவான். அவன் என்ன பண்ணிவிடுவான், சோழியை முடிச்சுட்டு போயிடுவான். அவ்வளோதானே? இதுதான் இவ்வளவுதான் லைஃபோட பிலாசபி. அப்போ பிள்ளைகளுக்கு சௌகரியமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நாம எல்லாம் நினைக்கிறோம்னா நம்முடைய கடமை எது நினைக்கிறது கிடையாது. உங்கள் கடமை உங்கள் பிள்ளை சௌகரியம் குறையாமல் வாழ்வதற்கான சொத்தை சேர்ப்பது அல்ல. உங்கள் கடமை நாளைக்கு பிள்ளைக்கு தேவைன்னா பணம் அவனுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைக்கணும், அதல்ல. உங்கள் மகளுக்கு ஒரு பெரிய இடத்துல திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், அது அல்ல. அவர்கள் லைஃப்ல செட்டில் பண்ணிட்டு அது அல்ல. இந்த வாழ்க்கை எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியாது. என்னைக்காவது நினைச்சிங்களா, நாமெல்லாம் ஜோக் அடிச்ச விஷயத்தெல்லாம் நமக்கு பண்ணிவிட்டாங்களா இல்லையா? ஊட்ட அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள மூடிக்கிட்டே இருக்கடான்னு உலகம் முழுக்க சொல்லிட்டானுங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஆளுன்னானுவோ, செவ்வாய் கிரகம் நானுவோ, டொட்டோன்னு நானுவோ, ஏதோ ஒன்று நாங்க ஒரே ஒரு கிருமினா பூரா பேரும் போய் பூட்டிக்கிட்டான். அதுவும் தனித்தனி ரூம்ல வேற. உள்ளே நல்ல வேலை செல்போன் இருந்துச்சு. இந்த ரூம்ல அந்த ரூமுக்கு பேசுறாங்க, அந்த ரூம்ல இந்த ரூம் பேசுறாங்க. எவனாவது கிளப்பி விட்டுருந்தான் செல்போன் வழியாக பேசினால் கொரோனா பரவும்னு சோழி முடிச்சிருக்கும். அதையும் செஞ்சு விட்டுருக்கலாம், விட்டுட்டாங்க. அப்போ மனிதர்கள் பலசாலி அல்ல என்பதை சில நேரங்களில் இயற்கை நமக்கு அறிவுறுத்தி விட்டு போகிறது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் செத்த பிறகு கூட என் பிள்ளை சௌகரியமா இருப்பதற்கான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவதற்கு பெயர் வாழ்க்கை என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது வல்ல வாழ்க்கை. ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, நெருக்கடியாக இருந்தாலும் சரி, சௌகரியமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை மகிழ்வோடு எதிர்கொள்ளுகிற துணிச்சலையும் அறிவையும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தரணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நாம என்ன பண்ணிப்போம், அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கையாள தெரியாத ஒரு பிள்ளையை பெத்து வச்சுட்டு, ஐயோ அவனுக்கு கையாள தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்காக காலம் முழுக்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்க பார்க்கிறோம். அது எப்படி லைஃபா இருக்க முடியும்? You can't lay roads for your kids. Instead, they have to face the consequences when they are on the road. நீங்கள் விருப்பப்பட்டபடியான ஒரு சாலையை உங்கள் பிள்ளைக்கு உங்களால் நீங்கள் உருவாக்கி கொடுக்கவே முடியாது. அப்படி நம்பிட்டு இருக்கதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம். அதுக்காக தான் கடைசி வரைக்கும் நீங்க வாழாம வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனை அதுதான். கடைசி வரைக்கும் நீங்க வாழ்றதில்ல. வாழ வேண்டிய வயசுல யாராவது வாழ்ந்துருக்கீங்களா? எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 50 வயசுல உட்காந்து உசுறு எடுக்கிறது இல்ல. பயிலையும் நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இவன் நீங்க 50 வருஷம் கஷ்டப்பட்டத ஒரு நிமிஷத்துல உன்னை யார் கஷ்டப்பட சொன்னாமாங்க? அன்னை நைட்டு ரூமை பூட்டி நீங்க தனியா உட்காந்து அழுவீங்களா இல்லையா? அப்போ கூட மறுநா லூசு மாதிரி எதுக்கு அழுகிற மாட்டேன், லூசு மாதிரியா 25 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்திருக்கேன், உன்னையா தியாகம் பண்ண சொன்னா? RRல போட்டு டான் டடான் அப்படின்னு போட்டா அப்படி இருக்கும். அப்படியே அந்த பறவைகள் நிற்கும், அலை அடிச்சு அப்படியே நிற்கும், விருதுநகர் இப்படி சாஞ்சிரும், எல்லாம் வந்துடும். ஏன் அப்படின்னா they don't have any reciprocation. Live yourself, don't focus on others, focus on yourself. When you focus on yourself, automatically others also will take care of themselves. நீங்க உங்களை பத்தி ஃபோக்கஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்க அவங்கள பத்தி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்ப காலையில் என்ன திங்கணும், அவ என்ன ட்ரெஸ் போடணும், இவங்க என்ன பண்ணணும், நீங்க சொல்றீங்களே சமூகம் சில ஜட்மெண்ட்ஸை வச்சிருக்கு, வீடே ஜட்மெண்ட்டை வச்சிருக்கு இல்லையா?
இப்படி இருக்கிறப்ப இப்படிப்பட்டவளாக தான் இருப்பான்னு வாழ்க்கையில் நீங்க ஒரு ஜட்மெண்ட் வச்சிருக்கீங்க. அதுதான் இங்க வாழ்க்கையில சிக்கல். வாழ்க்கை குறித்து நாம் வைத்திருக்கக்கூடிய சில தரவுகள் பழசு. ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஒரு ஆணை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. வீடு ஜட்ஜ் பண்ணுதா இல்லையா? ஓவரா பேசுறா, திமிர் பிடிச்சவன். அவளே மேடையில் பேசுனா சூப்பரா பேசுறா. என்னைக்கா நம்ம பிள்ளைய நம்ம பாராட்டி இருக்கமா சொல்லுங்க? யாராவது ஒரு அந்த கருத்தை அங்கீகரிக்கிற போது நீங்கள் கைத்தட்டுவீர்கள். மாறாக அதே கருத்தை அந்த பெண் பிள்ளை உங்கள் வீட்டில் பேசினால் அவளுக்கு அடங்காப்படாரு என்று பேர் வைப்பீர்கள். இதுதான் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? அந்த பொண்ணு எந்திரிச்சு பேசுது, பேசா பொருளை பேசுன்னு. அந்த இன்டென்சிவான வேர்டே அதுதான். பேசா பொருளை பேசுங்கிறதுல இதெல்லாம் வருது. ரைட்டு தானே? அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ சபையிலே சொல்லுகிற போது உங்களுக்கு மற்றவர் கைத்தினால் நீங்க கைத்தட்டீங்க. சிக்கல் என்னன்னு கேட்டா, இந்த சிக்கல் இல்லாம என் பிள்ளைக்கு கைத்தட்டு கிடைச்சிட்டா போதும், அப்படிதானே? ஸோ லைஃப்பை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம்? சிக்கலற்றதாக, பிரச்சனைகளற்றதாக ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். எனக்கு சிக்கல் வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தலைமுறைக்கு சிக்கல் வந்துவிடவே கூடாது என்ற கவலையிலேயே காலம் ஓட்டுகிறீர்கள். அதான் நான் சொன்னேன், யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கையை நிரூபிக்கணுங்கிறதுக்காக காலம் முழுக்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையுடைய சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கூட அனுபவிக்காம அப்படி இறுக்கமான முகத்தோடு இருக்கிற ஆம்பளைங்க தான் ரொம்ப கஷ்டம். அதில் ஐயோ, அவங்க அதுக்குன்னே ஒரு மூஞ்சி வச்சிருக்காங்க. சந்தோஷம் வந்துடக்கூடாதா சாமின்னு நினைக்கிற ஆம்பளைலாம் உண்டு. இந்த தெருமண டீ கடை வரைக்கும் கெக்கன்னு சிரிச்சுட்டு போண்டாலாம் தின்ட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ள வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மூஞ்சி வச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா இல்லையா? அது ஆன் ஸ்பெஷல் டிசைன்டு ஃபேஸ். ஆணே தனக்கென்று தயாரித்துக் கொண்ட ஒரு முகம். வீடு என்பது எரிச்சலூட்டுகிற ஒரு இடமாக ஆணுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அது தொந்தரவுகள் மிகுந்த ஒரு இடமாக இருக்கிறது. வெளி உலக வாழ்க்கை தான் மகிழ்ச்சியானது என்று அவர்கள் நம்புகிறார்கள். உறவுகளை தாண்டி, கமிட்மெண்ட்ஸை தாண்டி வெளியில் இருக்க வாழ்க்கை தான் அவனுக்கு மகிழ்ச்சியானது என்று ஆணுக்கு சொல்லப்படுது. அது தப்பு. வீடுதான் மகிழ்ச்சியானது பெண்ணுக்கு சொல்லப்படுது. அதுதான் பிரச்சனையே. அதெல்லாம் நீங்க சொல்லி வளர்த்ததுனால தான் இப்ப இருக்கக்கூடியவங்களாம் யோசிச்சு பாருங்க, நாமளே சில ஜட்ஜ்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, அது யாராலையும் தாண்ட முடியல. தந்தையின் வேலை பணம் சம்பாதிப்பது, தாயின் வேலை குடும்பத்தை பார்ப்பது, பெரியவர்களின் வேலை பேரன்பத்தியை பார்ப்பது, நம்மளே டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா? 60 வயசாயிடுச்சு, எங்க பாட்டி தாத்தாக்கெல்லாம் கோயில் குளம்னு போகணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு இப்பதான் பாவம் பீச்சுக்கெல்லாம் போகணும்னு ஆசையே வரும். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறது. அவங்களுக்கு என்ன வேற வேண்டி இருக்கு பாருங்க. பேரம்பேத்தியோட இருந்தா சந்தோஷம். டே இதுக்கு தாண்டா நாங்க மோண்டு பெண்டு கழுவி உங்களை பெற்று வளர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தானம் சொன்ன மாதிரி முதல்ல மோண்டு பெண்டு கழுவி, ஏன்னா நாங்களும் நல்லதை 4 கட்டத்து பார்க்க வேணாமா? நானும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாமா? உள்ள போய் பாருங்க, 60 வயசுலேருந்து 70 வயசாலாம் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ஹாய் காய்ஸ் அப்படிங்கிறாங்க. பீப்புள் வாண்ட் டு லிவ். ஏன்னா கம்ப்ளீட்லி சாக்ரிஃபைஸ். என்ன பிரச்சனை நடந்து போனா இங்க இருக்க அம்மாக்கள் எல்லோரையும் நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வாழாமல் போனீர்கள், ஒரு நாளில் வயிற்றுச்சல் பட்டு அழுவீர்கள். நாசமா போறவன் பட்டு கிடப்பான், பாவி பரப்ப எப்படி பேசுறான். நீங்க சொந்தமா உங்க குலதெய்வம் கோயிலில் காசை வெட்டிட்டு போட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உண்மையை சொல்றேன். உங்கள் தியாகம் அங்கீகரிக்கப்படாத போது உங்களுக்கு வலி தெரியும். ஏனால் இந்த சமூகத்திற்கு தியாகம் தேவை கிடையாது, கைடன்ஸ் தேவை. நீங்க கனெக்டடா இருங்க. உங்கள் தியாகம் என்ன நீங்க நம்புறீங்கன்னு கேட்டா, பிள்ளைகளுக்காக செய்யறேன், பிள்ளைகளுக்காக செய்யறேனோ, அவங்களை நீங்க முடமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அவனே செஞ்சுக்க தெரிஞ்ச விஷயத்தை நீங்க செய்ய அனுமதிக்கிறதே இல்லை. நீங்க சொல்றீங்க ஆண் பிள்ளை வளர்ப்பு பெண் பிள்ளை வளர்ப்புன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே. வீடுல இந்த முதல்ல தொடங்கணும். பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், அதுதானே. ஒரு பெண் மீதே எல்லாத்தையும் வைக்கிறீங்க. வாழ்க்கை புதிய புரிதலை நமக்கு தரதே கிடையாது. வாழ்க்கை எப்போது ஒரு புரிதல் வச்சுக்குது, இந்த உலக சமூக பிரச்சனையத்தோடு இருக்கும். உனக்கு எதிராக அது நிற்கும், உனக்கு எதிராக மூஞ்சியில் ஆசிட் வீத்தும், உன்னை ரோட்ல கையை பிடிச்சி இழுக்கும், உன்னை கெட்ட வார்த்தையில பேசும். நீ பொறுத்துக்கோ, இல்ல ஓடி ஒளிஞ்சுக்கோ, நீ தான் உன்னை காப்பாத்துக்க. இப்படி கைகழுவி விடுற ஒரு சமூகம் சமூகமா? அப்படி கைகழுவி விடுகிற ஒரு சமூகம் சமூகமாக இருக்க முடியுமா? பெண்ணுக்கு ஏற்ற பாதுகாப்போடு இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற திண்ணம் எப்போது வருகிறதோ அப்போதான் பெண் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மாறா எல்லாத்தையும் அவளே ஹேண்டில் பண்ணிக்கிறோம் இல்லையா? மாடியில் போய் நின்னம்மா, எழுத்து விட்டு பையன் பார்த்து சிரிச்சான் அப்படின்னு மட்டும் சொல்லட்டும். மாடியில் போய் நின்னேன், எழுத்து விட்டு பையன் பார்த்து சிரிச்சான், இதற்கு நம்ம வீட்டு பதில் என்ன? ஏதோ அந்த வயசு பையன் ஏதோ சிரிச்சாங்களா, கண்டுக்காத எல்லா வயசுலையும் இருக்குதான், இது சொல்லலாம் இல்லையா? இதில் என்ன இருக்குமா விடுமான்னு சொல்லலாம். முதல் பதில் என்ன வரும்? நீயே மாடி போன, அதானே? அந்த பொண்ணு மைண்டுக்குள்ள நினைக்கும். நிறைய மைண்ட் வாய்ஸ் வெளியில் வந்ததில்லை. இந்த பொண்ணு ஸ்காலர், இந்த முனைவர் கேட்டது மாதிரி பேசா பொருளை பேசுதல வந்து மைண்ட் வாய்ஸை பேசுதுன்னு கூட நீ சொல்லிடலாம். அந்த பேசா பொருளை பேசுதல் ஒன்று இருக்கு. நீயே மாடி போன லூசு, நீயே மாடியை கட்டின. அப்போ என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றையும் நீயே செய்து கொள், நீயே பார்த்துக்கணும், நீயே சரி பண்ணிக்கணும். உனக்கு எதிராக எந்த சூழலும் வராமல் நீ பார்த்துக்கணும். உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் உனக்கு எதிராக வரக்கூடிய சங்கடங்களை கூட நீயே சரி செய்யணும். அதுதான் நீ. அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? நாங்க அப்படியே இருப்போம், எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம். வீட்டுக்குள்ள நீங்க சொல்லுங்களேன், வெளியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடு. ஒரு ஆணுக்கு பெண் குறித்து என்ன அபிப்பிராயத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? வீடு இன்னமும் எவ்வளவு மாறி இருக்கு. நான் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. மறுபடியும் வாழ்க்கை, ஆண் பிள்ளைனா யார் தெரியுமா, பெண் பிள்ளைனா யார் தெரியுமா அப்படின்னு வைக்கிறோம்ல. அண்ணனுக்கு விக்குது பாரு, தண்ணி எடுத்து கொடுன்னு அம்மாக்கள் சொல்லுவதை நிறுத்தி விட்டு, இட்லி திங்க உட்காரையில தண்ணி எடுத்துட்டு உட்கார மாட்டியாடா முண்டோன்னு என்னைக்கு கொட்டுறீங்களோ அன்னைக்கு மாறிக்கும்.
அப்ப பெண் என்பவள் எனக்கு சேவகம் செய்வதற்கு பிறந்தவள். நீங்க வாடகை இப்படி வளர்த்து விட்டுறீங்க. கல்யாணம் பண்ணி 28 வயசுல அந்த புள்ள மண்டையில பொட்டே நடிக்குது. என்ன வளர்த்துருக்காங்க? மிளகாப்பொடி எண்ணெயை எடுத்துக்கிட்டு உட்காரவனே அறிவு இல்லை, தொண்டை அடைக்கும். இட்லி சாப்பிட்றவன் ஒரு தோசையை சாப்பிட்றவன் இதை எடுத்து அங்கேயாவது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. அம்மா என் பொட்டாட்டி திட்டாமா, நான் ஷோவே விட பண்ண என்ன பிள்ளை வளர்த்துருக்கிறீர்கள் அப்படின்னு நார்மலாக நம்ம அம்மாக்கள்கிட்ட இங்கே பார்த்துருக்க நம்ம குடும்பங்களில் மருமகள் மீது சின்ன பிரச்சனை, புதிதாக வந்திருக்கக்கூடிய மருமகள் சரியாக ஏதோ செயல்படலாம், அந்த வீட்டுடைய அந்த 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 நடைமுறைகளுக்கு அவங்க ஒத்துவலைன்னா டப்புன்னு ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. ஆண் வீட்டு செயல் என்ன புள்ள வளர்த்துறீங்க அம்மாக்கள் ரொம்ப மனசு நொறுங்கி போயிடுவாங்க. அதே கேள்வி ஆண் பிள்ளைகளுக்கு திரும்ப வச்சாங்க. என்ன புள்ள வளர்த்துருக்க, நல்லது கிட்டது ஒன்றும் தெரியல, பொசுக்குன்னு அழுதுறான், ஒரு நியாயத்துக்கு உடம்பு சரியில்லாமல் படுக்கிறான், வீட்டு வேலை பார்க்க தெரியல, டியூப் கலட்டி மாற்ற தெரியல, குண்டு பல்பு எது இந்த பல்பு எதுன்னு அவனுக்கு தெரியல, எனக்கும் தெரியாது. இப்படியெல்லாம் வீராவேசமாக பேசுவதால் இவர் அனைத்தும் தெரிந்தவரா அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரியாது, நான் பேசுற பல விஷயம் எனக்கு தான் நான் பேசுறேன். என்ன ஒண்ணு வெளியில சொல்றது இல்லை, கொஞ்சம் சத்தமா பேசிட்டோம்னா அடுத்தவனுக்கு பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசுறது தான். பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நான் என்னமோ நம்ம இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா, அல்லது நம்ம வாழ்வினுடைய மிகப்பெரிய தோல்வி என்ன, எங்கிட்ட கூட்டம் அதிகமாகுது. நம்ம வாழ்வினுடைய தம்பி வளைச்சு பேசுவாப்புல நாளைக்கு சொல்லுங்க. நம்ம வாழ்வினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா, இன்னமும் கூட பெண்களை முழுமையாக நம்மளால நம்பிக்கை கொடுக்க முடியல. இது கூட நல்லா இருக்கப்பா, ஐ லவ் விருதுநகரா, பரவாயில்ல, ஓகே. நம்ம வாழ்வினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா, இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகு கூட பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு நம்பிக்கையை நம்மளால தர முடியல. இன்னமும் கூட அரைவாசி அம்மாக்கள் எனக்கு அடுத்து, என்னுடைய கணவருக்கு அடுத்து என்னுடைய ஆண் பிள்ளை தான் என்னை காப்பாற்றும் தீவிரமா நம்புறாங்க. அதனால அந்த கேம் நடக்குது உங்க வாழ்க்கையில். நீங்க வச்சிருக்குது ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல அதனாலதான். பாவண்டி அண்ணனுக்கு அது தெரியாது, பாவம் அண்ணன் தூங்குறாள், என்ன நேத்தெல்லாம் என்ன கலெக்டர் ஆகுது, பாவம் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார், காலைல தூங்குறாரு அப்படின்னு. ஆனால் கலெக்டர் படிப்பு பெரிய படிப்பு தான் இல்லை, பெரிய விஷயம் பற்றி பேசுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கலெக்டர் தான் வர்றார். சார் பெரிய படிப்பு சார் இது, ஆமாம்மா பெரிய ஜில்லா கலெக்டர் அப்படிமா இல்லை, அது மாதிரி இப்போ கூட பேசல தான் வருது, சந்தோஷம். அப்போ அண்ணன் தூங்குறான் பாவம். இந்த கூடுதல் சிறப்பு நீங்கள் தருகிற போதே இயல்பாக என்ன தோன்றுக்குதுன்னா, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உரியவள் பெண், அல்லது என்னுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நான் அவளை பயன்படுத்தலாம், நான் சொன்னா அவ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம், மன அமைப்பு தான். இந்த மன அமைப்பு தான் ஒரு பெண் தன் கருத்தை வெளியிடுகிற போது திமிராக பேசுகிறான்னு சொல்ல வருது. வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் பேசுகிற போது நீங்கள் காது கொடுத்து கேட்கிற நீங்கள் அதே வீட்டுடைய பெண் பிள்ளை பேசுகிற போது காது கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆண் பிள்ளைக்கு வெளியிலும் வரும். இல்லாட்டி வாய மூடு அப்படின்னு சொல்லத்தான் தோணும். அம்மாக்களுக்கு இருக்க பயம் என்னன்னா, இன்னமும் அதான் சொல்ல, அது உங்களின் பயம் இல்லை, இந்த சமூகத்துடைய பெரும் தோல்வி. இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகும் கூட உங்களை ஆண் பிள்ளை மட்டும்தான் காப்பாற்றுவான் என்று நாங்கள் நம்ப வைத்திருப்பது எங்களுடைய பெரும் தோல்விதான், உங்களுடைய தோல்வியும் கூட. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இது அடிக்கடி நான் நிறைய இடத்துல சொல்றேன். நான் பொம்பளை பிள்ளை பெற்றதுனால மட்டும் சொல்ல, இதை நான் ஒரு கவனிப்புலேருந்து சொல்றேன். எனக்கு மிகப்பெரிய அறிவு இருக்கா இல்லையாங்களா தெரியாது. குறைந்தபட்சம் 50 நபர்களோடு க்ளோஸா கான்வெர்ஸ் பண்ணக்கூடிய, உரையாடக்கூடிய வாய்ப்பை 15 ஆண்டுகளாக எனக்கு கிடைத்தது. அந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை விட அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற பொம்பளை பிள்ளைங்க தான் அதிகம். அதான் ரியாலிட்டியும் கூட. இல்லை இதில் இன்னொரு கேம் இருக்கு, என்னை நம்பி எப்போதும் கைத்தட்டவே கூடாது. ஏன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்போ அது ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு. நீங்க தனி கொடுத்தணும்னு வைப்பீங்க, ஏன்னா கூட்டு கொடுத்தனமாக இருந்தாலும் இப்போதெல்லாம் பிரச்சனைகள் வந்து விடும், அம்மாக்களே அனுப்பி விட்டுறாங்க, எதுக்குப்பா பிரச்சனை. ஆனால் உலகத்திலேயே தனி கொடுத்தனம் என்றால் என்னன்னு என்னைக்காவது புத்தகத்தில் ஒரு கேள்வி இருந்தால் அதுக்கான பதிலை நான் தான் கொடுப்பேன்ப்பா. தனி கொடுத்தனம் என்றால் என்ன? தனி கொடுத்தனம் என்பது ஒன்றுமில்லை, கணவனும் மனைவி மட்டும் தனியாக பெண்ணின் அம்மா வீட்டிற்கு பக்கத்தில் வாடகை வீடு எடுத்தால் அதன் பேர் தனி கொடுத்தனம். இது என்ன தனி கொடுத்தனம்? இது அதுக்கு பேர் சௌகரிய கொடுத்தனம். ஓகே, அந்த டயலாக் அப்புறம் வருவோம். ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பை வெளியிலிருந்து உறுதி செய்வது என்பது என்ன? வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன? ஒன்னு நீ பாத்துக்க, பிரச்சனைனா தலையிடாது. அப்ப என்ன ஒருத்தர் அவமானப்படுத்தும் அசிங்கப்படுத்தும், நான் தலையிடக்கூடாது. அது எப்படி? நீ பத்திரமாக இருந்து கொள் என்ற வார்த்தையை மாற்றி ஒரு ஆணினுடைய முதல் வேலை பெண்ணை பத்திரமாக பார்த்துக் கொள்வதுன்னு சொல்லி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த சமூகத்தில் ஒருத்த போனா ஒருத்த வந்து நிற்பான். அதனால இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று வந்துருது, எவன் வேணாலும் தப்புனா எல்லா ஆம்பளை பிள்ளையும் கெட்டவன் தான், எல்லா ஆணுங்களும் கெட்டவன் தாங்கிற அபிப்பிராயம் பெண் பிள்ளைகளுக்கு வந்ததுக்கான காரணமும் அதுதான். ஸோ லைஃப்ல என்னைக்கோ நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க திரும்ப நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்க அப்செட் ஆகிறாங்க. அதனால தான் நிறைய பேர் பூமரங்கள்றான், டே போயாயோ நீ 20 வயசுல இந்த பிரச்சனைல இப்போ எனக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா ரோட்ல போயில வரல, கவனமா போயிட்டு வா. இங்கே சோசியல் மீடியா பஞ்சாயத்து 1000 கிடக்கு, டிஜிட்டல் உலகம்னு ஒன்று இருக்குது, விர்ச்சுவல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, எக்கச்சக்கம் இருக்குது, ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட லெவல்ஸ் வந்துருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்ல 10-15 பேர்லாம் சொல்றாங்க. ஃப்ரெண்டும் வாங்க அவ்வளோதான். அப்புறம் ஒரு சின்ன வயசு ஸ்கூல்லேருந்து படிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஒரு படத்தில் வந்த மாதிரி 1008 ஃப்ரெண்டு. இன்னைக்கு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, பெஸ்டி, அதிலே சூப்பர் பெஸ்டி, அப்புறம் பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, இப்படி ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ இங்கே நம்ம மாட்டிக்கிட்டு எங்கே முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க பார்க்கணும் கிடையாது. வாழ்க்கையை புரிந்து கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அது போதுமானது. மீதி எல்லாத்தையும் அவன் பார்த்து அவன் வாழ்க்கை அவன் பார்க்கட்டும்.
அவள் வாழ்க்கையை அவள் பார்க்கட்டும். கடைசி வரைக்கும் கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போய் கரெக்டான டெஸ்டினேஷனில் விட்டுட்டு வந்து நீங்க நினைக்கிறப்ப என்ன நடந்து போகுதுன்னா, கடைசி வரைக்கும் நீங்களும் வாழல, அவரும் வாழல. நம்ம ஊர்ல எப்போதுமே அந்த தலைமுறை வாழ மாட்டான், அடுத்த தலைமுறை வாழும். பிள்ளைக்கு சொத்து சேர்த்துட்டு கடைசி வரைக்கும் 4 கட்டம் போட்டு சட்டம் போட்டு போட்டுட்டு வாங்கி தின்னுட்டு அப்பா செத்து போயிடுவார். உங்களை பார்த்துக்கங்க. இப்படி சொல்லுகிறதுனால குடும்பத்தில் எல்லோரும் அன்பில்லாமல் நீங்கள் இருங்கள் என்று சொல்லவில்லை, அடுத்தவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்றேன். நீங்கள் இழந்ததை எல்லாம் பிள்ளைகள் மூலம் பெற்றுவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது இனி சாத்தியப்படாது என்பதுதான் உண்மை. அம்மாக்காக அப்பாக்காக பிள்ளைங்க தியாகம் பண்ணும், பிள்ளைகளுக்காக அம்மாக்கள் அப்பாக்கள் தியாகம் பண்ணும். என்ன இருக்கு? 45 வயசுல இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான பெண்களுக்கு முட்டி வலியும் வயிற்று வலியும் இருக்கு. ஏன் சொல்லுங்க? 45 வயசுல உட்கார்ந்துட்டு எந்திரிக்க முடியல, சிரமப்படுறோம். ஏன் சிரமப்படுறோம்? குறிப்பாக பெண்களுக்கு. நிறைய பெண்களுக்கு வயிற்று வலி பிரச்சனை இருக்குது, நிறைய பெண்களுக்கு முட்டி வலி பிரச்சனை இருக்கு. ஏன் இருக்கு? அவங்கள பார்த்துக்கலாம். குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒரு பெண்ணின் பொறுப்பு. உண்டி சுருக்குதல் பெண்டிற் கழகு. தப்பு தான், தமிழில் வந்திருந்தால் தப்பு தானே. ஏன் வயிற்று சுருக்கணும்? இன்னைக்கு விருதுநகரில் ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா அந்த பிள்ளைய இப்போ எப்படி பார்ப்போம் நம்ம? ஒத்த ஆள் வந்து கட்டுன்னு கட்டாடா. ஏன் பொண்ணுக்கு வயிறு இல்லையா, திங்கக்கூடாதா என்ன? ஏன் ஆண் மட்டும் சாப்பிடணும் என்ன இருக்கு? அப்பெல்லாம் எப்படிலாம் இங்கே சிஸ்டம் வச்சிருக்கு. அப்போ ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட விதிமுறைகள் மட்டும்தான் வாழ்க்கைக்கான விதிமுறைகளா? வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒன்றா? உங்கள் வாழ்க்கைக்கான விதிகளை நீங்கள் தீர்மானிங்கள். இதுலையுமே நான் சொல்றதுல எது பொருந்துமோ அதுதான் பொருந்தும், மீது எல்லாமே உங்களுக்கு பொருந்துங்கிற அவசியம் இல்லை. ஆனால் காமனா சில விஷயம் இருக்கு. முதல் விஷயம், அடுத்தவனுக்கு நிரூபிக்க நீங்க ட்ரை பண்ணாதீங்க. லைஃப் அவ்வளவுதான். நீங்கள் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய 8 வயதுக்கும் உங்களுடைய 80 வயதுக்கும் தான். அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு 35 வயசு இருந்துச்சுன்னா உங்களுடைய 8 வயது மனசு உள்ள இருக்கும்ல, நீங்கள் 8 வயது குழந்தை இருக்கும்ல, அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். அது கேள்வி கேட்க ஏன்டா டே அப்போ நீ 8 வயசா இருந்தப்ப சர்றா, இப்போ உனக்கு 35 வயசாச்சு, 18 28 38 எவ்வளவு 25 24 வயசு கூட ஆச்சு, இன்னமும் உருப்படாம சுத்திக்கு திரியிறடான்னு அது கேட்கும்ல. அது உங்களை கேள்வி கேட்காத அளவு நீங்க இருந்தா போதுமானது. 8 வயதாக நீங்கள் இருந்தபோது இருந்த அந்த பையன் அந்த பெண் உங்களை 30 வயதிலே கேள்வி கேட்காம இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வாழ்ந்தா போதும், வேற யாருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு 40 வயசுல இருக்க நீங்க 80 வயசு ஆன பிறகு உங்களை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிற போது அது உங்களுக்கு சரியாக இருக்கணும், அவ்வளவு மட்டும்தான். We are not here to impress anyone, we are here to live. The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். அடுத்தவனுக்கு நிரூபிக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம். வாழ தெரியாம வாழ்ந்துவிட்டு கடைசி வரைக்கும் பெரிய வெற்றியாளனா இருந்தா என்ன பண்றதுன்னு? லைஃப் டக்கு 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 டக்குன்னு அடுத்து போகும். அப்படிதானே? நேற்றிலிருந்து இன்று வருவது பயிற்சி முறையான்னு சொல்வார் தமிழன், அழகா சொல்வார். நேற்றிலிருந்து இன்றுக்குள் வருவது சம்திங் லைக் தட், இன்றிலிருந்து நாளை என்னமோ சொல்வார். இன்னையிலேருந்து நாளைக்கு போறதுக்குள்ள வாழ்க்கை மாறுது, நிமிடத்துக்கு முன்னாடி வாழ்க்கை மாறுதுங்க. லைஃப் இஸ் சேஞ்சிங் எவ்ரி அதர் மொமெண்ட். நாம தான் நினைச்சிட்டு ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் நினைக்கிறோம். எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் குவைட் டிஃபரண்ட். எல்லா மொமெண்ட்டுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு புத்தகத்தில் சொல்றா, ஒரு நதியிலே நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால கால் நினைக்கிறீங்க, சும்மா அப்படி போயிட்டு இருக்கிறீங்க, நீரோடை ஒன்று ஓடுகிறது, ஒரு ஆறு ஓடுகிறதுன்னு வச்சுங்களேன். இறங்கி ஆஹா காலார அந்த தண்ணியில செத்த நேரம் சில்லு நிற்போம், நீங்க போய் இறங்கி நிற்கிறீங்கல்ல, இறங்கி நின்றுட்டு திரும்ப வந்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு போய் நீங்க நிற்கிறீங்க. 2 ஒன்றும் இல்லை, அதே ஆறு அதே ஆளு. அது இல்லை விஷயம். நீங்கள் முதல் முறை அந்த ஆற்றில் கால் நனைத்த போது ஆற்றின் போக்கு வேறு, உங்கள் மனதின் எண்ணம் வேறு. 2 நிமிடம் கழித்து நீங்கள் அந்த இடத்திலே வந்து தண்ணீரில் கால் நினைக்கிறப்ப ஆற்றின் போக்கு வேறு, உங்கள் மனதின் எண்ணம் வேறு. அப்ப ஆறும் புதுசு, நீரும் புதுசு, நீங்களும் புதுசு. எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் சேஞ்சிங். இப்படி வாழ்க்கை மாறிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நீங்க யாருக்கு நிரூபிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த போராட்டம் பாடணும்னு என்ன இருக்குது? இந்த வாழ்க்கை போராட்டத்துக்குள்ள தான் எல்லாற்றுக்கும் எடுத்துக்க பார்க்கணும். பிள்ளைகளை சக்சஸ்ஃபுல்லான ஆளாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சாரி அந்த இதை விட்ட பாருங்க. எதுக்கு நம்ம எல்லாருக்கும் முட்டி வலியும் வயிற்று வலியும் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒன்று மிச்சப்பட்டது சாப்பிட்றது, இல்லைன்னா நமக்கு என்ன தனியாக என்னத்துக்கு செஞ்சுக்கணும்னு சாப்பிடாம இருக்குது. கேட்டால் அதுக்கு பேர் தியாகம் என்பது. அப்புறமா ஒரு நாள் வந்து உங்க பிள்ளைங்க என்னத்துக்கு நீ சாப்பிடாம இருந்தேன்னு கேட்பாங்க. அப்போ வயிற்றுச்சலாக இருக்குமா இல்லையா? உங்களுக்கு உடலும் மனசும் ஒரு சேர பயணிக்கிற போது, தொந்தரவுகளே இல்லாத போது உங்களுக்கு தியாகம் பெருசா தோணும். ஆனால் நீங்கள் களைத்து போய் உட்காருகிற போது யாரும் கேட்கலைன்னா யூ எக்ஸ்பெக்ட் த சேம் ரெசிப்ரிகேஷன் ஃப்ரம் சைட். நான் எல்லாருக்கும் செஞ்சேனே, எனக்கு யாரும் செய்யலையே. கேட்டா செய்யுங்க, சும்மானா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இப்படி என் தியாகத்தை குறிவிட்டா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நீங்க சபிச்சாலும் சரிதான். உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுலாம் நான் வந்தல, ரைட்டா? இந்த அந்தக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நல்ல பேர் எடுக்கணும்னா நினைச்ச கிடையாது. நல்லவனா இருந்தா போதும், கெட்டவன் கெட்டவன் சொல்லட்டும், நல்லவன் நல்லவன் சொல்லட்டும், இருக்கிறத கரெக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், ரைட்டு தானே? அதுதானே சரியாகவும் இருக்க முடியும். எப்போதுமே நான் பேசலாம், நிறைய பேருக்கு அப்படிதான் கேட்கும்போது காண்டாவும். அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தெரியும், தம்பி சரியா தாண்டா சொன்னான். பெண்கள் தங்கள் வயிற்றை குப்பை தொட்டிகளாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இப்போ கூட ஒரு ஷோல நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, 8 இட்லி ஊற்றுனான், 4 இட்லி தின்ட்டானுங்க. பையன்ட்டு சொல்லி பார்க்குறது, தம்பி இட்லி வேஸ்ட்டாக போயிரு சாப்பிட்டு இல்லைம்மா. நான் ஒரு இட்லி புஷ் பண்ணி சாப்பிட்டானா, ஏற்கனவே 6 இட்லி சாப்பிட்டாலும் மறுபடியும் 3 இட்லி புருஷன் காசு வேஸ்ட்டாக போயிருமே 3 இட்லியை தூக்கி திங்கிறது.
ஒன்று ஓவரா திங்கிறது. சரின்னு ஒரு நாள் 8 இட்லி அவனுக்கு ஊற்றி வச்சா அவன் பசி வெறியில் 8 இட்லி தின்னுட்டு எதிர்த்து போயிருப்பான். ஆம்பளை பசங்க எப்போதுமே கவனிக்க மாட்டாங்க, கவனிச்சுட்டே இல்லையா? அவனுக்கு நினைச்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் திங்கிறதுக்கு இருக்கானா இல்லையா அவன் கவலையப்பட மாட்டான், அது ஃபுல்லாக எனக்கு தான் வச்சிருக்காங்க. இயல்பா இந்த கொஸ்டின் நம்ம வீட்டில் ஒரு கவனிக்கல, எதுக்குமா 12 இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், என்ன 3 பேர் சாப்பிடணும், அந்த விவரமே அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் இங்கே வச்சிருக்கிறது அம்பிட்டு அவனுக்கு தான். அப்போ ஒரு நாள் பசி வெறியில் 8 இட்லியும் தின்னுட்டு போயிட்டானா நமக்குன்னு 2 தோசை ஊற்றி திங்கிறமான சலிப்பிலேயே அரை வயிற்றோடு போய் படுப்பது. இதுதான் உங்கள் வயிற்று வலிக்கு காரணம். நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க, முட்டி வலிச்சுக்கிட்டே இருக்கு. முட்டி வலியும் வயிற்று வலியும் ஒரு கட்டத்திலே அதிகமாகிற போது எல்லோர் மீதும் கோபம் வரும். அதான் ஆத்திரம். திடீர்னு எங்க அப்படிதான் பேச 40 வந்தால் நாய்க்குணம் மாப்பிள்ளை இவன் உட்காந்து பேசிட்டு இருப்பான். இப்போல்லாம் 20 வயசுல நாய்க்குணம் வந்துடுது. அப்புறம் அந்த நாய்க்குணம்னு பாவம் நாயை கேவலப்படுத்தக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. ஓகே, live for yourself, that's more important and it is not a sin. ஏன் இவ்வளவு பெரிய குற்ற உணர்வு? கீப்பிங் பீப்புள் அட் கில்ட்டி, அதுல தான் இந்த உலகமே தோத்துச்சு. அது ஒரு பெரிய ட்ரிக்கு. பெண்ணை கில்ட்டிலே வச்சிருக்குது. நீ நல்லா குழந்தை வளர்க்கல, உன் புருஷன் நீ நல்லா பார்த்துக்கல, குடும்பத்துக்கு உகந்தவளாக நீ இல்லை, இந்த கில்ட்டில் தான் இத்தனை ஆண்டு காலமாக பெண்ணை இந்த உலகம் ஏமாத்துச்சு. இதே கேமை இப்போ பெண்கள் ஆண்கள்கிட்ட ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நீங்கள் பொறுப்பான அப்பாவா இல்லை. எதிர்த்த விட்டு ரமேஷ் அப்பாவை பாருங்க, மாடி விட்டு சுரேஷ் அப்பாவை பாருங்க, அவர் வீட்டில் அவர் பொண்டாட்டி. எதிர்த்த விட்டு சுரேஷ் அப்பாவை பாருங்க, மாடி விட்டு கீழ் விட்டு ரமேஷ் அப்பாவை பாருங்க. இந்த கில்ட்டில் வச்சா பொறுப்பாக இருப்பான்னு நினைக்கிறீங்க. எல்லாரையும் கில்ட்டில் வச்சிருக்கீங்க. இன்னும் உலகத்தின் பெரும் வியாதிக்கு பேரே கில்ட்டியாக வச்சுக்கிறது தான். நம்மளை கில்ட்டில் வச்சு தான் இந்த உலகமே சம்பாதிக்கிறது, தெரியுமா இல்லையா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.